தமிழ் சினிமாவில் மாஸ் பிளஸ் கிளாஸ் வகை படங்களை தருபவர்கள் விக்ரம், சூர்யா. சில வருடங்களுக்கு முன் சூர்யா நடிப்பில் கௌதம் மேனன் துருவ நட்சத்திரம் என்ற படத்தை இயக்குவதாக இருந்தது. ஆனால் சில நாட்களிலேயே இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் அந்த படம் கைவிடப்பட்டது. அதைத் தொடர்ந்துதான் கௌதம் அஜித்துடன் இணைந்து என்ன எறிந்தால் படத்தை இயக்கினார். இதைத் தொடர்ந்து ஐங்கரன் நிறுவனத்திற்காக கௌதம் மேனன் இயக்கத்தில் விக்ரம் நடிக்கவிருக்கும் படம் சூர்யா மறுத்த துருவ நட்சத்திரம் தான் என்பது தெளிவாகியுள்ளது. இதில் விக்ரமுக்கு ஜோடியாக நயன்தாரா கதாநாயகியாக நடிப்பார் என்று தெரிகிறது. மார்ச் 6 அன்று வெளியான எனக்குள் ஒருவன் விமர்சகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்ற போதிலும் அதன் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் ஆவரேஜ் என்றுதான் கூறப்படுகிறது. முதல் 3 நாட்களில் இது வசூல் செய்த தொகை 34 லட்சம் மட்டுமே. லிங்கா படத்தால் நஷ்டமாகிவிட்டது என்று போராட்டத்தில் குதித்த சில விநியோகஸ்தர்கள் அந்த விவகாரத்தில் ரஜினியின் பெயரை எந்த அளவுக்கு டேமேஜ் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் செய்துவிட்டார்கள். இதனால் பெரிதும் மன உளைச்சலுக்கு ஆளான ரஜினி அந்த சரிந்து போன இமேஜை தூக்கி நிறுத்தவும் அந்த விநியோகஸ்தர்களுக்கு பதிலடி கொடுக்கவும் உடனடியாக அடுத்த பட வேலையை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளாராம்.